ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ராம் யோகா மகிழன். ஏன்னா திடீர்னு இது ஒரு நைட் டிராவல், உங்களுக்கு பகல் மாதிரி கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு பின்னாடி பகல் மாதிரி தானே தெரியுது அந்த சைடு. என்ன ரொம்ப லைட் ஹவுஸ் இருக்கனால மணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் 9 மணி 8:45 ஆக போகுது. 9 மணி ஆயிரும். ஆமா, இந்த 8:45. எதுக்காக இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நைட்டில் எங்கே போகிறோம்னா கீரமங்கலத்துக்கு போகிறோம். உடனே எல்லோரும் பதட்டப்படுறாதீங்க. பதட்டப்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு இதுதான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லை. என்ன ஏது என்னென்னுமே எங்களுக்கு தெரியாது. காலையிலே வந்து சொன்னாங்க. ஆனால் அத்தை இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா சாப்பிட்றான்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வேலை இருந்துச்சு. நான் ஊருக்கு வேறு போயிட்டோம்ல, ப்ரொமோஷன் நிறையா இருந்தனால எங்கேயுமே போக முடியல. தென் வீட்டுக்கு வந்தோடனே 2 நாள் ஊருக்கு அருப்புக்கோட்டை வேறு போயிருந்தோம். ப்ரொமோஷன் வந்தோடனே ரொம்ப ரஷ்ஷான ப்ரொமோஷன் கேட்டே இருந்தாங்க 2-3 நாளாக. சரி வந்தோடனே எடுத்துட்டு சரி சாயந்தரமாக போகலான்னு சொல்லி சரி கேட்டுக்கு ஒரு பரவாயில்லையானு கேட்போம்னு சொல்லி கால் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். திருப்பி அழுதுகிட்டே தான் இருக்கான். நீ ரொம்ப இதாக வந்துருச்சான், என்னமோ வாய் வந்து ஓயெல்லாம் இருக்கான், அழுதுகிட்டே இருக்கானா. அம்மா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். பெட்ல வேற அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் எல்லாம் இருந்தா கையில ஏத்த விட மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு கஷ்டம். ஏன்னா இதே நேரத்தில் நாங்களும் அந்த வழியை அனுபவிச்சிருக்கோம். மகி பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்துச்சு. 1 வயசுல நடந்துச்சு, இவனுக்கு 10 மாசத்துலயே நடந்துருச்சு. பெரிய சம்பவம். மகிக்கு வந்து ரொம்ப முடியாம நாங்க அதே ஹாஸ்பிட்டல், அதுவும் இல்லாம அதே இளையராஜா ஹாஸ்பிட்டல், அதே மாடியில தான். சரி நாங்க போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். காமிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எங்க முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்றோம். எல்லாமே ஷேர் பண்றோம். இதையும் ஷேர் பண்றோம். கண்டிப்பா நம்ம சேனல் புதுசா இருந்து போறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்பதான் கரெக்டா எங்க சிவகங்கை பைபாஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கோம். மகி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு, இப்போ ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. சிண்டு அவங்க கூட வரான். நாளைக்கு லீவுன்றனால, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சண்டேன்றனால ஓகேன்னு சொல்லி வரேன்னு சொல்லிட்டோம். அதோட நாங்கள் கிளம்பி இப்போ வந்து இந்த பைபாஸ்லேயே போய்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சு ஏதுன்னு எங்களுக்கு என்ன டீட்டெயிலாக தெரியல எதனால. ஆனால் வந்து புண்ணுன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து உடனே பரவறது இல்லை. ஏன்னா அது வந்து 1 வாரமாக இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு. இதுதான் ரீசன். இப்போ 1 நாள் 2 நாளில் வர்றது புண்ணு வராது. கிட்டத்தட்ட 1 வாரமாச்சும் இருந்திருக்கும். கவனிக்காமல் விட்டாலும் என்னவோ தெரியல. அது ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ சாப்பிடவே முடியல, துடிக்கிறான் புள்ள. அது ஃபோன்லேயே கத்துனா அது ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு. சரி உடனே அங்கே வரோம் வந்து நீ இருக்குன்னு சொல்லிட்டோம். அது கிளம்பி வரோம். உள்ள டைஸ் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாம போறதே ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா, இது நாளைக்கு கண்டிப்பா வாங்கிடுவோம். தம்பி ஏதாவது ஆடுற மாதிரி நாளைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். அந்த அந்த நாங்கள் ஒன்றுமே அந்த ரியலைஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த மகிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் அழுகும் போது எனக்குலாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. இல்லையோ இதே நாள் அப்போ அவட்டே சொன்னேன், இதே மாதிரில அவளுக்கும் அப்படியே கடந்தோல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமணி அவளுக்கு 1 வயசுல இருந்துச்சு, இப்போ இவளுக்கு 10 மாசத்துலேயே வந்து சொல்லி ஃபீல் பண்ணான். நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அமர்த்திடு ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் போய் வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறோம் உங்களுக்கு, என்ன ஏது எப்படி இருக்கானு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அவள் அழுது கேட்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கே வாயில் ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா தாங்க முடியாது. புள்ள எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கே தெரியல. பாவம், நம்மளாலே லைட்டாக அந்த உதட்டுக்கிட்ட புண்ணு இருந்தால் கூட ஒரு வாய் கூட இறங்காது. சின்ன பையன் 10 மாத புள்ளன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போனால் தான் தெரியும் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். பக்கத்தில் போய் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால தான் உடனே கிளம்பிட்டோம். காலையிலே போயிருப்போம், ஆனால் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது வந்து அத்தையும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிட்றான்னு சொன்னாங்களா. சரி அப்போ ரொம்ப இருக்காது போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப இருக்குது. சரி போய் பார்த்துட்டு சொல்கிறோம். அவங்க குட்டீஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்து மகிக்கு பால் வாங்குறதுக்காண்டி ஒரு கடையில் நிப்பாட்டினோம். மகி இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டான். அச்சுமாக்கு வேணாமா? கீழே போடுறது. அத்தாடி அண்ணனை காப்பாற்றுற வந்தாவன். அவன் அண்ணனுக்கு ஒன்று வேணுமா? வாங்கிக்கப்பா. மதிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்படி இருந்து பார்க்கும்போது மகி மாதிரியா இருக்கியா தெரியல. 2-3 நாள் எத்தனை நாள் வரணும்? ஆமாம் நைட்டு தான். ஆமாம் அப்போ வந்து பெட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. நான் கீழே உட்காந்து இப்படி தடையை கொடுத்துக்கிட்டே ஹைட்டு இங்கேருந்து இருக்குன்னாங்க.
புண்ணு அந்த இது உள்ளடா வயிற்றுக்குள்ள இருக்கு, வெளியில இல்லடா. வெளியில இருந்து எப்படி அப்படியே கேட்டேன், எப்படி நீங்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். இவன் கூட சொல்லுவேன். நான் மாமாட்ட என்ன கேட்டேன்னா, என்ன வயிற்றுல இருக்கும்போது அப்போ தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன். உள்ள இருந்து வெந்து உள் வழியாவே உள்ள தோலுக்குள்ளேயே வீட்டு மருந்து ஊசி 2 போட்டாங்க. லைட்டாக அவள் கூட தேய்ச்சி விடு. ஏன் இதெல்லாம் உள்ள ஏறும்போதெல்லாம் கூட ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி நமக்கே அது ஏறுதா இது ஏறுதா? கீழே உள்ளதான் ஏறுதா, அது ஏற்ற மாட்டாங்க. அது நிப்பாட்டியதா பொறியாக தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல. முதல்ல இது ஒரு பூச்சி கடிச்சு ரொம்ப தழுவு மாதிரி இருக்கு. இப்போ உடம்பே எப்படி பொறியாக இருக்கு. அன்னைக்கு செவந்து போயிருந்துச்சு நல்லா வயிற்றுக்கிட்ட. லைட்டாக பொறியாக நீ நோண்டாத நீ சிறப்புறான். எப்படி பண்ணி முடியாதுங்களா? அது நரம்பு போகும்போது கொஞ்சம் வலிக்கிறதா கண்ணேரிலாம் போயிருக்கு. கை தட்டுறது, கூப்பிடுறது, கண்ணேரிலாம் போயிருக்கு. 2 நாள் ஆச்சுடா. மொத்தம் 3 நாள் முடியுது. இப்போ 2 நாள் அலையடா. கஷ்டமா மங்கிக்கு அந்த வந்த வேற மங்கிக்கிற காலெல்லாம் போட்டாங்க. எப்படி தெரியுமா, அப்படியே அள்ளு ஈயமா இருந்துச்சு. சரியான வந்து நான் கையிலே இருக்க முடியாது. அதே ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாருமே ஃபேமிலியே வந்துட்டோம். போகிறதே தெரிய மாட்டேங்குது. குறையுது, நான் பார்த்துட்டேன். அந்த மேல உள்ள மஞ்சள் அது குறைஞ்சிருச்சு. அந்த மருந்து தான் சேர்க்குறா பாரு எக்ஸ்ட்ரா, காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு. அவன் உடம்புல புண்ணு இருக்குது பற்றி, அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு அந்த மருந்து தான். அப்புறம் தான் கண்டுபிடிச்சோமே இது என்ன பிரச்சனைன்னு. காய்ச்சல் வந்து நமக்கே முந்தி வச்சுருக்கணும். அங்கே கேட்கலன்னா அப்படி முந்திச்சு இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட மருந்து வாங்கி வீட்டுக்கு போயிட்டோம். திருப்பியும் கேட்கலாம். அப்புறம் தான் பார்த்தா தொண்டை புண்ணு போயிடுச்சு. ஆனால் புண்ணு வயிற்றுல புண்ணு தான் வாயில் தான் காமிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால சாப்பிடவே இந்த ஆரம்பத்திலே தெரியாமல் பெருசாக வரும். இன்னைக்கு தான் நான் தேவங்களுக்கு அத்தை மாதிரி காப்பு வேற கட்டுறோம். அதுதான் சந்தேகத்தில் அத்தை சொன்னது. அம்மா இன்னைக்கு சொல்லுது, அம்மா போட்டிருக்கோம் வாயம் வந்து பாருங்க வணக்கம். 3 2 பீஸ் 3 பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் எனக்கு இல்லை, நார்மலாக இருக்கு. அப்போ வந்து அந்த அம்மா போட்டுக்கிறது வந்து புண்ணாக இருக்கும், வாடை வருமா? வாய்ப்பு என்னமோ அம்மா சொல்லிச்சு, என்னமோ ஒரு அம்மான்னு சொன்னாங்க. வாய் பொடியாக இருக்கும் பாரு, என்னமோ ஒரு அம்மான்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா. என்ன அம்மான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதத்துலாம் மாறி இருக்காங்க குபந்த நாள் தானே, மாத்தா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஊசி போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது, ஊசி போடக்கூடாது சொல்லுவாங்க. தெரியாமல் போட்டாங்கனால ஒன்றும் இல்லை. எங்கள் அக்காவுக்கு ஒரு தடவை அப்படி செய்வாங்க. அம்மா போட்டுட்டு ஊசி போட்டாங்க, தெரிஞ்சே போட்டதால ஊசியை நெளிஞ்சிருச்சு. போடும்போது சின்ன பிள்ளைல, அது பெரிய பிள்ளை கூட கிடையாது, ஊசியை நெளிஞ்சு உடஞ்சிருச்சான். அப்படியே வீட்டுக்கு கொடுத்து போட்டவங்க அப்போ தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணாங்க. மாமியை வச்சு அத்தை இன்னைக்கு வந்தாங்க. ஆனால் கேட்டேன், அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்னாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு போய்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். என்னடா வாங்கிட்டு வந்த? காமி, எடுத்து காமி வீடியோவில். தண்ணியில் ஒட்டுறதில்ல, புக்கில் ஒட்டுறது. அது
ஏதாச்சும் வாங்காமல் வர மாட்டார் சார். யார் வாங்கி கொடுத்தது மிகி? சரி, யார் வாங்கி கொடுத்தது? அம்மா வந்து எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கா? ராணி மாதிரி இருக்கணா? அம்முக்கிட்ட ஈஸி போது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் ஆயிடுச்சு. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 9:50 ஆயிடுச்சு. நாங்கள் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. இப்போ தான் சாப்பிட்டோம். திருப்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தம்பியை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தம்பி எப்படி இருக்கான்னு தெரியல. போயிட்டு நாங்கள் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். வயசை பார்க்க வேணாமா? அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா வயசை பார்க்க போகணுமா இல்லையா? ஓகே, வயசை பார்த்துட்டு அப்படியே வேலைனையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். நான் ட்ரெஸ்ஸு எவ்வளோ எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஓகே அம்முக்குட்டி, வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போயிட்டு என்ன நடக்குதுன்றத சொல்லுவோம். தூங்கவே மாட்டேங்கிறேன். ஒரு வழியாக எப்படியோ வந்து அங்கே இருந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பேசிவிட்டு சரின்னு சொல்லி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்தோம். இப்போ ஒரு மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி இருக்கும். கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். ரொம்ப வெயில், சரியான வெயில் அடிக்குது. அதனால் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதனால் வந்து மகிதர்ஷன்ற வேலைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு. அவன் மண் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றான்ல. சின்ன பையன் தானே, நடப்பான் வைப்பான், தரையில் இருந்துட்டு அப்படியே கையை வாயில் வைப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அது வந்து வேக்காலம், வேறு வெயில் ஓவராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து வராது தான். அவனுக்கு வந்து வாயிலே பார்த்தீங்கன்னா புண்ணு அங்கங்கே இருக்குது. என்னம்மா வாயில தான் இங்கே உள்ள நாக்கில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் தொண்டையில் ஃபுல்லாக உள்ள, வெளியே கிடையாது, உள்ள ஃபுல்லாமே அவனுக்கு புண்ணாயிருச்சு. இப்போ சாயங்காலம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுற மாதிரி. நல்லா இருக்கா பாரு, நல்லா இருக்கணும். பார்த்துட்டு வருவோமா? நீங்கள் கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. கருவாடு பைத்தியம் 2 பேருமே. கருவாடு வாங்கணும், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து வேலை ஓகேவாக இருக்கா. கொஞ்சம் நசுன்னு குழந்தைங்க அழுகுதானே செய்யுங்க. நம்மளுக்கே வாயில் வச்சு புண்ணு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கே உதறலாம் விருந்துச்சுன்னா, புண்ணு இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவனுமே சாப்பிட மாட்டான். மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஆமாம், டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக. நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அழுகை நிப்பாட்டியிருந்தா, கொஞ்சம் விளாண்டேன். அப்புறம் வந்து என்னோட பாட்டுக்கு தூங்குனா. அப்புறம் வந்து எல்லாரும் எடுத்துட்டேன். அவனை வச்சுட்டு நாங்கள் இருந்துட்டு வர மாதிரி தான் பிளானு. மகியை வச்சுட்டு சமாளிக்க முடியல. ஏன்னா நைட்டு அவங்க தூங்காமல் இருக்க நம்ம ஒரு 12 மணி வரையும் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், 12 மணி வரையும் நாங்களும் முழிச்சிருந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கனால டைம் ஒன்று தெரியல. ஆமாம், 12 மணி வரையும் அங்கே தான் இது நைட்டு. அதுக்கடுத்து 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் இதாக எனக்குலாம் ஆனால் செம்ம தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கினா கொஞ்ச நேரம் முழிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வெளியே போய் படுத்தாச்சு. சுல்லுன்னு குளிர் தாங்க முடியல. அங்கே போனால் பொத்திக்கிட்டு சேலைகளெல்லாம் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க ராம எல்லாருமே. ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா. நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க எப்படி இருக்குது என்னாச்சு அப்படின்னு. அதுக்காக தான் இந்த டீட்டெயில் சொல்கிறேன். குழந்தைங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் குழந்தைங்க ரொம்ப வெளியே மண்ணில் விளாட விடாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம குட்டீஸ். எல்லா பேபிஸ்க்குமே சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலத்துக்கு வேக்காலமாக வாயில் புண்ணு, வவுத்தில் புண்ணு எல்லாமே வரும், அம்மை போடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க. வேலன் இப்போ நார்மல் ஆகிட்டேன். மகிழனும் இப்போ நார்மல் ஆகிட்டேன். ஓரளவுக்கு நடக்க தான் மாட்டேன். நல்லா ஸ்டெப்பு வச்சு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்கள் யாராச்சும் டாக்டர்ஸாக யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் நர்ஸாக இருந்தீங்கன்னா, எலும்பு வந்து சரியாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எப்போ நடப்பான் நல்ல நார்மலாக அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா காலை வந்து கட்டு போட்டிருந்த மாதிரியே தான் இப்போ நடக்கிறான். கட்டு போட்டிருக்கும்போது நடந்தாலும் அப்படி வச்சு அந்த மாதிரி தான் நடக்கிறான். நடக்க கேட்டபோது இப்போ தான் சேருது. நார்மலாக நல்லா டைட்டாக சேர்ந்தால் தான் வந்து நடக்க முடியும் தான் சொல்லியிருந்தாங்க. கூசும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சரி எனக்கு பயமாக இருந்தாலும் சரி அவனுக்கு வலிக்கும் பாவம், இத்தனை நாள் கட்டு போட்டே இருந்தாலும் வலிக்காதா அப்படின்னு தோணுது. இதனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே அவங்க குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அவங்க குட்டீஸ். பாய் பாய் சொல்லிடு.